வணக்கம். ஆசியாவின் நடுவில் பாலைவனத்துக்கும் மலைகளுக்கும் இடையில் அமைந்திருக்கும் அழகான நாடுதான் உஸ்பெகிஸ்தான். கலாச்சார ரீதியாகவும் கட்டிடக்கலை வழியாகவும் ரொம்பவே சிறப்பு பெற்ற நாடாக உள்ளது. இந்த நாட்டுல நம்ம ரொம்ப கம்மியான விலையிலேயே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கலாம். அதாவது நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தாலே போதும், நம்ம நல்ல ஹோட்டல்ல தங்கி ஒரு வாரத்துக்கு எல்லா இடத்துலையும் சுத்தி பார்த்துட்டு அங்க நல்ல ருசியான சாப்பாட்டையும் சாப்பிட்டு வரலாம். ஏன்னா நம்ம நாட்டுல 1 ரூபாய்ன்றது அந்த நாட்டுல 145 ரூபாய்க்கு சமமாக இருக்கு. நம்ம 1000 ரூபாய் கொடுத்தா அந்த நாட்டுல 1,45,000 ரூபாயா நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதனாலதான் இங்க நிறைய மக்கள் சுத்தி பார்க்க போறாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த நாடும் பல நாடுகளுக்கு விசா போன்ற வசதிகளை ஏற்படுத்தியிருக்கு. அதுல நம்ம இந்தியாவும் ஒரு நாடு. நம்ம இந்த விசா எடுத்துக்கிட்டா அங்க 30 நாள் வரை இருக்கலாம். மற்ற நாடுகள் மாதிரி அந்த தூதரகத்துக்கு போய் பாஸ்போர்ட் கொடுத்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி இந்த நாடு முழுக்க முழுக்க நிலத்தால் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கடல் எல்லையே கிடையாது. அதனாலதான் உஸ்பெகிஸ்தானை லேண்ட்லாக்டு கண்ட்ரின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நாட்டை சுத்தி இருக்கிற நாடுகளும், அதாவது கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தான், இந்த நாடுகள்லயுமே முழுசால் நிலத்தால தான் சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயுமே கடல் எல்லைகள் கிடையாது. அதனாலதான் உஸ்பெகிஸ்தானை 2 இரட்டை நிலத்தால் சூழப்பட்ட நாடுன்னு சொல்றாங்க. அதாவது டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரி. உலகத்துல டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரின்றது மொத்தமே 2 நாடுகள் தான். அதுல ஒன்னு உஸ்பெகிஸ்தான், இன்னொன்னு லிச்சன்ஸ்டீன். இந்த நாட்டின் மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 4,47,400 சதுர கிலோமீட்டர் ஆகும். நிலத்தின் பரப்பளவு அடிப்படையில உஸ்பெகிஸ்தான் 56வது பெரிய நாடாகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல 40வது இடத்திலும் உள்ளது. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக உஸ்பெக் உள்ளது. ஆனால் அதற்கு சமமாக ரஷ்ய மொழியும் இங்க பரவலாக பேசப்படுது. இந்த நாட்டின் நாணயம் உஸ்பெகிஸ்தானி சோம் என்று அழைக்கப்படுது. உஸ்பெகிஸ்தான் அதன் தனித்துவமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. விதவிதமான மொசை கற்களால் உருவான மசூதிகள், பிரம்மாண்டமான மினராட்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட கல்லறைகளை இங்க நம்ம பார்க்க முடியும். பழைய சோவியத் யூனியனின் அங்கமாக இருந்த உஸ்பெகிஸ்தானின் மசூதிகள் தனி சிறப்பு பெற்றவையாகும். வரலாற்று சிறப்புமிக்க தலங்களை இன்றைய நவீன வசதிகளுடன் அனுபவிக்க சிறந்த தேர்வாக விளங்கும் நாடுதான் உஸ்பெகிஸ்தான். தஷ்கண்ட், சமர்கண்ட் மற்றும் புகாரா, கிவா போன்ற நகரங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். உஸ்பெகிஸ்தானில் இருக்கும் இந்த 3 முக்கியமான நகரங்களுமே கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகால பழமை வாய்ந்த பெருநகரங்களாகும். இது சைனாவையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் கலாச்சாரங்களின் குறுக்குவழி என்று அழைக்கப்படுது. முக்கியமா இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் விளங்குது. ஆரம்ப காலத்துல சித்தியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஈரானிய நாடோடிகள் இந்த பகுதியில குடியேறியிருக்காங்க. அவங்க தான் சொக்டியானா மற்றும் பாக்டீரியா போன்ற பண்டைய மாநிலங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிமு 327ல மகா அலெக்சாண்டர் இந்த பகுதியை கைப்பற்றியிருக்காரு. அதன் பிறகு 13ஆம் நூற்றாண்டில் மங்கோலியர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது. இன்றைய உஸ்பெகிஸ்தானின் சாரிசாப் நகரில் மங்கோலிய பேரரசர் தைமூர் பிறந்தார். இவர் 14ஆம் நூற்றாண்டில் தைமூரிய வம்சத்தை இங்கு தோற்றுவித்தார். 16ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதி உஸ்பெக் சாய்பானி துகளினால் கைப்பற்றப்பட்டு தலைநகர் சமர்கண்டிலிருந்து புகாராவிற்கு மாற்றப்பட்டது. இந்த பகுதி கிவா, கோக்கந்து, புகாரா என 3 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இதுதான் படிப்படியாக 19ஆம் நூற்றாண்டின் உருசிய பேரரசுடன் இணைந்தது. 14ஆம் நூற்றாண்டின் துருக்கிய மங்கோலிய வெற்றியாளரான அமீர் தைமூர் உஸ்பெகிஸ்தான்ல ஒரு தேசிய வீரராக கொண்டாடப்படுறாரு. அவர் தனது தலைநகரை சமர்கண்டில் நிறுவனாரு. கலை மற்றும் கட்டிடக்கலையின் தைமூரின் மறுமலர்ச்சியை ஊக்குவிச்சாரு. அதே நேரத்துல ரஷ்யாவிலிருந்து இந்தியா வரை பறந்து விரிந்த ஒரு பரந்த சாம்ராஜ்யத்தையும் உருவாக்குனாரு. 1991ஆம் ஆண்டு உஸ்பெகிஸ்தானின் சுதந்திரத்திற்கு பிறகு சோவியத் கால கதைகளை மாற்றி உஸ்பெகிஸ்தானின் தேசிய பெருமையின் மைய நபராகவும் வலுவான அரசின் அடையாளமாகவும் அமீர் தைமூரை ஏற்றுக்கொண்டது. தைமூருக்கு பிறகு அவரது சந்ததியினர் சமர்கண்ட் மற்றும் சாரிஷாப்ஸை அறிவியல், கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார மையங்களாக மாற்றினர். இவரின் வாழ்க்கை மற்றும் தைமூர் சகாப்தத்திற்கு நினைவு சின்னங்களாக சமர்கண்டில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. மத்திய ஆசியாவில் ஒரு பேரரசை உருவாக்கிய அமீர் தைமூருக்கு டஸ்கண்டில் ஒரு குதிரையேற்ற சிலை, சமர்கண்டில் ஒரு அமர்ந்த சிலை,
மற்றும் சாரிசாப்ஸில் ஒரு பெரிய நிற்கும் சிலை உள்ளிட்ட முக்கிய நினைவு சின்னங்கள் உள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தலைநகரம் தான் டஷ்கண்ட். இதற்கு கல் நகரம் என்ற பொருள். 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இங்க தான் வசிக்கிறாங்க. இங்க சோர்சு பசார் ரொம்பவே புகழ்பெற்றது. அதே மாதிரி இங்க உள்ள ஹஸ்ரதி இமாம் காம்ப்ளெக்ஸ்ல தான் உலகத்தின் முதல் குர்ஆன் உள்ளது. ஒரு காலத்தில் ஐரோப்பாவிற்கும் சைனாவிற்கும் இடையே பட்டுப்பாதை வர்த்தக நிறுத்தமாக இருந்த இது இப்போது இஸ்லாமிய குவிமாடங்களை சோவியத் சகாப்த நவீனத்துவத்துடன் அதன் மொசைக் மற்றும் விண்வெளி கருப்பொருள் நிலையங்களுக்கு பிரபலமான ஒரு மெட்ரோவுடனும் சிறப்பு பெற்று விளங்குது. முக்கியமா இங்க சைனாவை ஐரோப்பாவுடன் இணைத்த பட்டுவழிச்சாலை உஸ்பெகிஸ்தான் வழியாக செல்கிறது. இதில் சிறப்புமிக்க ஒரு நகரம் தான் சமர்கண்ட். ரெகிஸ்தான் சதுக்கம், ஷாயி ஜிந்தா மற்றும் குர்இ அமீர் கல்லறை என கட்டிடக்கலை அதிசயங்களை நம்ம இங்க பார்க்க முடியும். பட்டுப்பாதையின் நடுவில் இருப்பதன் காரணமாகவும் இஸ்லாமிய அறிவியலின் மிக முதன்மையான தளமாகவும் இருப்பதால் இந்த சமர்கண்ட் நகரம் புகழ்பெற்று விளங்குது. 14ஆம் நூற்றாண்டில் சமர்கண்ட் நகரம் தைமூர் பேரரசின் தலைநகரமாக இருந்தது. தைமூர் அரசரின் அடக்கத்தலமும் இங்கதான் இருக்குது. இங்குள்ள புகழ்மிக்க கட்டிடங்களில் பிபி கானிம் பள்ளிவாசல் குறிப்பிடத்தக்கது. இந்த நகரில் கிடைக்கும் பிரெட்கள் உலக புகழ் பெற்றவையாகும். உஸ்பெகிஸ்தான்ல பிரெட்டு மட்டும் இல்லாம பாரம்பரியமான புலாவும் சிறப்பு பெற்று விளங்குது. இதுல பேரிச்சம்பளம், செர்ரி போன்ற நார்ச்சத்து மிகுந்த பழங்களையும் அந்த புலாவோடு சேர்த்து தர்றாங்க. இது போக நம்ம ஊர்ல ஆட்டுக்கறி, கோழிக்கறி சாப்பிட்ற மாதிரி இந்த ஊர்ல குதிரை கறியும் ரொம்பவே பிரபலமானது. உஸ்பெகிஸ்தான் நாட்டின் முக்கிய பணப்பயிராக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா பருத்தி தான். உலக நாடுகளில் பருத்தி உற்பத்தியிலும் சரி, பருத்தி ஏற்றுமதியிலும் சரி உஸ்பெகிஸ்தான் முன்னணியில் உள்ளது. முக்கியமாக இந்த நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் 17% பருத்தியாக தான் உள்ளது. இது ஆண்டுக்கு தோராயமாக 3 மில்லியன் டன் பருத்தி உற்பத்தியையும் சுமார் 1 மில்லியன் டன் பருத்தி நார்ச்சத்தையும் எட்டியுள்ளது. இந்த நாட்டின் முக்கிய தேசிய வருவாயாகவும் சிறந்து விளங்குது. அதனால்தான் இங்க பருத்தி வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுது. அதுக்காகவே இந்த நாடு ஒரு வித்தியாசமான சட்டத்தை நிறுவியது. அதாவது இந்த நாட்டின் அரசு அதிகாரிகள், டாக்டர், டீச்சர், வங்கி ஊழியர்கள் இப்படி யாரா இருந்தாலும் சரி அவங்க இந்த பருத்தி வயல்கள்ல 3 மாசமாவது கட்டாயமா வந்து வேலை பார்க்கணும். அரசு அதிகாரிகள் மட்டும் இல்ல, டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் இவங்க யாரா இருந்தாலுமே இங்க வந்து கட்டாயமா வேலை பார்க்கணும். இந்த சட்டம் பல ஆண்டுகளாகவே நடைமுறையில இருந்தது. ஆனா 2021ல இதற்கு பல மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு பிரச்சனை வந்தனால இப்ப இந்த சட்ட நடைமுறையை ரத்து செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சில பருத்தி தனியார் நிறுவனங்கள் இந்த நிலைமையை நீடிப்பதாக சொல்லப்படுது. உஸ்பெகிஸ்தான் தங்கம் உற்பத்தி செய்யும் உலக நாடுகள்ல முன்னணியில் உள்ளது. இங்க உள்ள கிசில்கம் பாலைவனத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி தங்க சுரங்கமான முரண்டாவ் தான் தங்க சுரங்கத்தில் உலகளவில் முன்னணியில் உள்ளது. இது 2025இல் சுமார் 132 டன் தங்கத்தை உற்பத்தி செய்து உலகளாவிய அளவில் 3.5% பங்கை வகிக்கிறது. முக்கியமாக இங்குள்ள நவோல் சுரங்க தொழில் மற்றும் லோகவியல் நிறுவனம் மூலம் இயங்கும் முருண்டாவ் சுரங்கம் உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது. 2024ஆம் ஆண்டில் உஸ்பெகிஸ்தானின் தங்க உற்பத்தின்னு பார்த்தோம்னா 1,20,000 கிலோகிராம், அதாவது 120 டன்னாக பதிவாகியுள்ளது. இது 60 டன்களுக்கும் அதிகமான தங்கத்தை ஆண்டுதோறும் உற்பத்தி செய்து உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி தங்க சுரங்கமாக அறியப்படுகிறது. இங்கு 5000 டன்களுக்கும் அதிகமான தங்கம் இன்னும் உள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. 2019 இருந்து இங்க தனியார் தங்க சுரங்கங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டதால நாட்டில் கோல்ட் ரஷ் எனப்படும் தங்க வேட்டை அதிகரிச்சிருக்கு. உஸ்பெகிஸ்தான் ஒலிம்பிக் போட்டிகள்ல மிகச்சிறந்த திறனை வெளிப்படுத்தி வரும் நாடாக உருவெடுத்துள்ளது. குறிப்பா குத்துச்சண்டை மற்றும் மல்யுத்தத்தில் வலுவாக உள்ளது. 2024ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டையில் அபாரமாக செயல்பட்டு 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. 1996 முதல் 2024 வரை கோடைக்கால ஒலிம்பிக்கில் 50க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றுள்ளது. 2025இல் உஸ்பெகிஸ்தான் தலைநகர் டஷ்கண்டில் $290 மில்லியன் செலவில் புதிய ஒலிம்பிக் கிராமம் திறக்கப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் குத்துச்சண்டை மற்றும் மல்யுத்தத்தில் உலகளவில் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. கஜகஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில ஆரல் என்ற கடல் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனா உண்மையில் அது ஒரு ஏரிதான்.
1960களில் இந்த ஏரி சுமார் 68,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிந்திருந்தது. இந்த ஏரியில் இருக்கும் தண்ணீர் கொஞ்சம் உப்புத்தன்மை கொண்டதாக இருந்ததால இத கடல் என்று அழைத்தனர். ஆரல் கடலில் 1960களில் மீன்பிடி தொழில் அமோகமாக நடந்து வந்தது. அமுதாரியா, சிர்தாரியா என்ற 2 நதிகள் தான் ஆரல் கடலுக்கான நீரை வழங்கி வந்தது. சோவியத் ஆட்சியில உஸ்பெகிஸ்தானில் உள்ள பல நகரங்கள்ல பருத்தி பயிரிடுவது அதிகரித்தது. இந்த விவசாயத்துக்கு அதிக நீர் தேவைப்படுவதால இந்த 2 ஆறுகளிடமிருந்து ஆரல் கடலில் சென்று கலக்கும் நீரின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டது. இதுதான் ஆரல் கடலின் அழிவுக்கு காரணம். இதன் விளைவாக இன்னைக்கு ஆரல் கடலின் பரப்பளவு வெறும் 25% சுருங்கிவிட்டது. ஒரு காலத்தில் பஞ்சாப் மாநிலத்தை விட பெரியதாக இருந்த ஏரி இன்னைக்கு கோவா மாநிலத்தை விட சிறியதாக சுருங்கிவிட்டது. மனித இனம் உண்டாக்கிய மிகப்பெரிய இயற்கை பேரழிவு என்றால் அதற்கு ஆரல் கடலின் அழிவை குறிப்பிடலாம். 1990களில் தான் ஆரல் கடல் சுருங்குவதும் அதனால ஏற்படும் விளைவுகளும் உலகத்துக்கு புரிய வந்தது. 1960களில் ஆரல் கடலின் ஆழம் சுமார் 68,000 மீட்டராக இருந்தது. ஆனா இப்போ சுமார் 10 மீட்டராக தான் இருக்கு. அதிக வெப்பநிலை மற்றும் ஆறுகளிலிருந்து போதிய நீர்வரத்து இல்லாததால் இருக்கும் நீரை வேகமாக ஆவியாக்கி வருகிறது. கடந்த 6 ஆண்டுகள்ல மட்டும் சுமார் 90% நீர் ஆவியாகிவிட்டது. ஒரு காலத்தில் உலகின் 4வது பெரிய ஏரியாக இருந்தது. இப்போ அழிவின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆரல் கடல். ஆறுகளிடமிருந்து ஆரல் கடலில் நீர் கலப்பது, மழைப்பொழிவு, நீர் ஆவியாவது, ஆரல் கடலில் உள்ள நீர் மெல்ல வடிவது என பல காரணங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதால் ஆரல் கடலை உயிர்ப்போடு வைத்திருப்பது மிகவும் சிக்கலாகியுள்ளது. இந்த காரணங்கள்ல எது பாதிக்கப்பட்டாலும் ஆரல் கடலில் உள்ள நீரின் அளவு மற்றும் தரத்தை அது கடுமையாக பாதிக்கும். ஆரல் கடல் சுருங்க தொடங்கியதிலிருந்து அந்த பகுதியின் காலநிலை கடுமையாக மாற்றம் காண தொடங்கியது. ஆரல் கடல் வற்றி அதன் அடிமண் வரை தெரிய தொடங்கியது. ஆரல் கடல் வற்றி அதன் அடிமண் வரை தெரிய தொடங்கிவிட்டது. ஆற்றின் அடிப்பகுதி மணல் காற்றில் கலந்து ஏற்படும் புகைமூட்டம் போன்ற சூறை காற்றுகளை ஆரல் கடலுக்கு அருகில் உள்ள மக்கள் அடிக்கடி எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சுருக்கமாக ஆரல் ஏரியின் மணல் அந்த பகுதியின் காற்றை கடுமையாக மாசுபடுத்தி வருது. கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல 1993ஆம் ஆண்டுதான் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இணைந்து ஆரல் கடலை காப்பாற்றுவதற்காக ஒரு சர்வதேச நிதியை உருவாக்கியது. ஆரல் கடல் பிடிப்பு பகுதியில் வாழும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நிதியின் நோக்கம். கடந்த 2005ஆம் ஆண்டு சிர்தாரியா ஆற்று பிடிப்பு பகுதியில் கோகரல் அணை கட்டப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் அரசும் தன்னால் முடிந்த அளவுக்கு சிறிய நீர்நிலைகளில் அணைகளை கட்டி வருகிறது.